அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். முஹ்மின்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தொழுகையை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாத்தோட அடிப்படை விஷயங்கள் 5. அதில் முதலாவதாக இருக்கிறது கலிமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழுகையாக இருக்குது. அப்படிப்பட்ட தொழுகையை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமையில் அல்லாஹ் முதல்ல விசாரிக்கிறது தொழுகையை பற்றி தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, தொழுகை அப்படிங்கிறது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்குது. அதாவது நம்ம தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். அதாவது ஃபஜ்ரோட டயத்துலையும் லொஹரு, அசரு, மஹ்ரிப், இஷா அப்படிங்கிறத அந்தந்த நேரத்தில் நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் யாருக்கு இரையச்சம் இருக்கோ அவங்க இந்த தொழுகையை பாரமாக பார்க்க மாட்டாங்க. அது இல்லாதவங்களுக்கு இது பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் புகாரி 527 பதியப்பட்டிருக்கு. அதாவது அமல்களில் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா, தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது யார் தொழுகையை பேணி தொழுகிறாங்களோ அவங்க தேவையில்லாத விஷயத்துலேருந்து தவிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இப்படிப்பட்ட தொழுகையை பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அவங்க நமக்கு வாங்கிட்டு வந்த பெரிய பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இறைவன் நமக்கு கொடுத்த நிஹ்மத்துக்களுக்கெல்லாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய விதமாக இந்த தொழுகை நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் அப்படிப்பட்ட தொழுகையை நம்மளோட பிள்ளைங்களுக்கு 7 வயது வந்ததுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அவங்களுக்கு 10 வயது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள அடிச்சுனாலும் தொழுகை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெற்றவங்க நம்ம ஃபஸ்ட்டு தொழுகை பேணி தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளரக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ நம்ம தொழுதோம் அப்படின்னா அவங்களுமே அதை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை ஃபஸ்ட்டு பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஉல் ஜன்னா, அதாவது சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. அதாவது சொர்க்கத்தோட சாவியாக தொழுகை இருக்குது. அப்படிப்பட்ட சாவியை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 5 நேர தொழுகையை விடாமல் தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்போ நம்ம வீடு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது அப்படின்னா அந்த ஆற்றுல நம்ம ஒரு நாளைக்கு 5 நேரம் குளித்தோன்னா நம்ம உடம்புல அழுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இருக்காது. அது மாதிரி தான் தொழுகையும். 5 நேர தொழுகை நம்ம பேணி தொழுதோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தொழுகையை நம்ம எந்த காரணத்துக்காகவும் விட்டுறாமல் தொழுகை அதோட குறிப்பிடப்பட்ட நேரத்தில் தொழுது இன்னும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அடியானா வாழ்ந்து நம்ம மரணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.